ஹாய், இன்னைக்கு மார்னிங் 5:30க்குலாம் எனக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நார்மலாக லஞ்ச் பிரேக்குக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்துடுவாங்க, ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால. சம்டைம்ஸ் ஏதாச்சும் மீட்டிங் இருந்தால் மட்டும்தான் லஞ்ச் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால லஞ்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலான்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பம்கினில் எரிசேரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பூசணிக்காய் எரிசேரி வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஓணத்துக்கு புளிச்சேரி, எரிசேரி, அப்புறம் நிறைய பொரியல், பாயாசம் இதெல்லாம் செய்வாங்க. கருப்பு காராமணி போட்டு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட அது இல்லை, வெள்ளை காராமணி தான் இருந்துச்சு. அதனால் அது போட்டே செஞ்சுருந்தேன். நல்ல டேஸ்டியாக வந்திருந்தது. அப்படியே எனக்கு ஒரு பூஸ்டெல்லாம் போட்டு குடிச்சிட்டு ப்ரக்கோலி வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் முட்டையெல்லாம் போட்டு செய்கிறதுனால செம டேஸ்டியாக வந்திருந்தது. பூசணிக்காய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே குழன்னு விதை இருக்கிற பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா நிறைய நாள் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நெல்லிக்காய் ஊறுகாயும் புதைச்சி வச்சு லஞ்சை வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. அப்போ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.